So, good evening, everybody. Welcome to live session day 14. So, last class நான் நினைக்கிறேன் 14 அந்த day 14ல வந்து habitual actions படிப்பிச்சேன் நான். அப்படி இருக்கக்குள்ள நான் நினைக்கிறேன் I think we done these slides, right? We are going to study about the thing, talk about daily activities, isn't it? அதாவது நான் ஆல்ரெடி போன கிளாஸ் வந்து உங்களுக்கு படிப்பிக்கல இந்த டூ டஸ் அதாவது ஹவு டு மேக் த கொஸ்டின் வித் டூ டஸ் அது வரைக்கும் நான் உங்களுக்கு படிப்பிச்சேன் அப்படித்தானே செய்யணும் நீங்க சொன்னாதான் பிள்ளை நீங்க கதைச்சாதான் எனக்கு தெரியும் ஸோ ப்ளீஸ் கம்யூனிகேட் யுவர் செல்ஃப் அதாவது நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் செய்திருக்கிறேன் அப்படித்தானே Can you hear me properly? Am I audible to you all? Yes, miss. Yes. So today we are going to study about to talk about daily activities. அதாவது ஒரு அன்றாட வாழ்க்கையில நாங்க செய்யற விஷயங்களை நாங்க மற்றொரு ஆளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் இல்லாட்டி நாங்க எங்களுக்கு டயரி எழுதுறதா இருக்கட்டும் அந்த அப்படியான ஆக்டிவிட்டிஸுக்கு we are going to write like this. I brush my teeth every day. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பழக்க வழக்கங்கள்ன்றது வந்து நாங்க டெய்லி செய்யற ஆக்டிவிட்டி தான் ஸோ டாக் அபவுட் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஹபிச்சுவல் அண்ட் ரெகுலர் இது வந்து ஜஸ்ட் ஒரு டயரி மெயின்டைன் பண்றது மாதிரி நீங்க ஒரு டயரி எழுதுற ஆளா இருந்தா நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன கிளாஸ் சொன்னா 10 வசனம் per day நீங்க எழுதுனா உங்களோட ரைட்டிங் ஸ்கில் ஆஸ் வெல் ஆஸ் கிராமட்டிக்கலி ஸ்கில் வந்து உங்களுக்கு grow ஆகும் அதை நீங்களே அவதானிக்கலாம் so I brush my teeth every day. I take bath daily. They wake up early morning 5. He cleans his rooms once a week. I make my bed every morning. She drinks tea at breakfast. My boyfriend doesn't eat fish. My sister watches TV regularly. School students don't use computers for studies. So, இது for an example நான் தந்தேன் அதே மாதிரி இது ரெண்டாவது ஸ்லைட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா for general truth இது வந்து நான் மேலதிகமா அதாவது வந்து உங்களோட சிலபஸுக்கு மேலதிகமா உங்களோட ஒரு நாலேஜுக்கு நான் தர்ற விஷயம் for general truth சொல்லி சொன்னா உலக உண்மைகள் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஈவன் யாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாங்க ஜெனரல் ட்ரூத்ன்னு சொல்லுவோம் உலக உண்மைகள் அதாவது உண்மையான விஷயம் வளமையான உண்மையான விஷயங்கள் சோ வாட்டர் ஃப்ரீஸ் அட் 0 degrees தண்ணி வந்து சைவர் பாசியில வந்து பனிக்கட்டியாகும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் so we are going to write like this for general truth water freezes at 0 degrees the earth revolves around the sun சூரியனை வந்து பூமியை வந்து சூரியன் சுத்துது right water boils at 100 degrees Celsius 100 பாக செல்சியஸ்ல வந்து வாட்டர் வந்து தண்ணி வந்து கொதிக்கும் a magnet attracts iron அதாவது வந்து இரும்பு வந்து காந்தத்தை கவர்றதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை the sun rises in the east அதாவது சூரியன் கிழக்குல உதிக்கிற விஷயத்த வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம் the sun rises in the east சொல்லி சொன்னா கிழக்கு rises சொல்லி சொன்னா உதிக்கிறது sun அண்டா சூரியன் so sun அதாவது sun அதாவது வந்து சூரியன் கிழக்குல உதிக்கிறதுன்றத வந்து சொல்லிடு அதே மாதிரி for instructions or direction நாங்க எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது அதே மாதிரி நாங்க எப்படி ஒரு டிரெக்ஷன் நாளைக்கு உங்கள்ட்ட நீங்க ஓகே நீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்க போறாங்க சோ இந்த பாதைக்கு நாங்க எப்படி போகணும் என்ற விஷயத்த வந்து அவங்க கேட்க போறாங்கன்னு சொல்லிச்சுன்னா யூ ஹாவ் டு சூஸ் திஸ் டிரெக்ஷன்ஸ் இந்த டிரெக்ஷன்ஸ் நீங்க எடுப்பீங்களா இருந்தா யூ ஹாவ் டு டெல் தெம் லைக் ஈஸிலி ரைட் அவங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா வந்து இந்த டிரெக்ஷன் வந்து சொல்லலாம் so you take right at the junctions இப்படியே நீங்க நேர போனீங்கன்னு சொல்லி சொன்னா ரைட்ல திரும்பினீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஜங்ஷனுக்கு போகலாம் நீங்க தமிழ்ல சொல்றதுதான் இங்கிலீஷ்ல you take right at the junctions அந்த சந்தியில நீங்க ரைட் வலப்பக்கம் திரும்புங்க walk along the street அப்படியே நேரா நடந்து கொண்டுருங்க ஸ்ட்ரீட்ல நேரா நடந்து கொண்டுருங்க go past the church போய்கொண்டிருக்கீங்களோ ஒரு சர்ச் வந்து அதையும் பாஸ் பண்ணி போங்க open the window கதவை திறக்கிறது you get into Colombo and Colombo to Kandy bus நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு பஸ்ஸை சந்திப்பீங்க இல்லாட்டி அந்த இடத்துல நீங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கலாம்னு சொல்லிச்சுன்னா யூ கெட் இன் டு Colombo to Kandy bus கொழும்புல இருந்து கண்டி போற பஸ் நீங்க என்ன செய்யலாமா அங்க
பிடிக்கலாம், அதை அங்க எடுத்துக்கொள்ளலாம். ப்ராக்டிஸ் த லாங்குவேஜ் ஆல் த டைம். ஸோ இந்த லாங்குவேஜை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த நேரமே வந்து இந்த லாங்குவேஜை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு இருக்கணும். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டிரெக்ஷன்ஸ். ஸோ இதை பாருங்க, திங்ஸ் வி டூ அண்ட் டோன்ட் டூ. சில விஷயம் இருக்குது நாங்க செய்யறது, சில விஷயம் நாங்க செய்யக்கூடாது இருக்குது. அந்த ரெண்டையும் சேர்த்து அப்படி நாங்க கதைக்கிறது. ஸோ நடுவுக்குள்ள பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு புதுசா ஒரு வேர்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், 2 வேர்ட், பட் அண்ட் while. சோ பட்ன்னு சொல்லி சொன்னா ஆனால், ரைட்? ஆனால் தமிழ்ல நாங்க சொல்லுவோம் ஆனால். வைல்னு சொல்லி சொன்னா அதே நேரம், வைல். ஃபார் an எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ லைக் டு ஈட் பிரியாணி. எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட விருப்பம், பட் மை சிஸ்டர் டசன்ட் லைக் இட், ரைட்? மை சிஸ்டர் டசன்ட் லைக் இட். அதாவது வந்து எனக்கு பிரியாணி, நான் தமிழ்ல சொல்லுவேனா இருந்தா பாருங்க, இதைத்தான் சொல்றேன், ஐ லைக் டு ஈட் பிரியாணி பட் மை சிஸ்டர் டசன்ட் லைக் இட், ரைட்? விச் மீன்ஸ் எனக்கு பிரியாணி சாப்பிட விருப்பமான அதே நேரம், சாரி விருப்பம், ஆனா என் சிஸ்டருக்கு வந்து விருப்பம் இல்ல. அதே மாதிரி பாருங்க, ரெண்டாவது, ஐ லைக் டு ஈட் பிரியாணி while my sister doesn't like it. எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட விருப்பமான அதே நேரம் என் சிஸ்டருக்கு வந்து பிரியாணி சாப்பிட விருப்பம் இல்லை. ரெண்டுக்குமான மீனிங் வந்து ஒன்றா இருக்கும், பட் சென்டென்ஸ் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃபரண்ட். I like to eat biryani, but my sister doesn't like it. I like to eat biryani while my sister doesn't like it. எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடுற விருப்பமான அதே நேரம் என் சிஸ்டருக்கு வந்து பிரியாணி சாப்பிட விருப்பம் இல்லை. அதே மாதிரி எனக்கு பிரியாணி சாப்பிட விருப்பம், ஆனா என் சிஸ்டருக்கு வந்து பிரியாணி சாப்பிட விருப்பம் இல்லை. இப்போ அந்த பட்டையும் வயலையும் வச்சு, பட்டையும் வயலையும் வந்து லைக் ரெண்டு சென்டென்ஸ் நாங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த பட் வயல் யூஸ் ஆகும். So I don't go to gym, but my friend often goes to gym. நான் ஜிம்முக்கே போகாத ஆள், ஆனா என் ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி ஜிம்முக்கு போற ஒரு ஆள். Diane and his sister play tennis while Ram and I don't play. டயாவும் சிஸ்டரும் டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கிற அதே நேரம் ராமும் நானும் விளையாடவில்லை. Jenny usually cleans her room, but Shawnee never cleans his room. Asan doesn't drink beer, but Sudesh sometimes take liquor. We don't go for classes outside, but we attend online classes. So outsideல நாங்க கிளாஸுக்கு போறது இல்ல, ஆனா ஆன்லைன்ல வந்து நாங்க கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ பட்டையும் வயலையும் யூஸ் பண்ணி எப்படி நாங்க சொல்றேன்னு சொல்லி சொன்னா லைக் திஸ். ஒரு சிம்பிள் திங், நடுவுக்குள்ள நாங்க அதை போட போறோம், அங்கால வந்து சொல்ல போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியும், டூவையும் டோன்டையும் டசன்டையும் யூஸ் பண்ணி எப்படி நாங்க வசனம் எழுதுறது, அதே சமயம் ரெண்டு வசனத்தை எப்படி நாங்க இணைக்கிறது. சோ இந்த மூன்று விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? Isn't it? Isn't it? Give me answer please. நீங்க ஆன்சர் சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு சொல்லி. சோ isn't it? Mr. Joharajan? Mr. Joharajan, are you there? மிஸ் சொல்லுங்க மிஸ். யா, நான் இப்ப சொன்ன அந்த மூன்று விஷயமே வந்து இந்த பாராகிராஃப்ல விளங்கக்கூடிய மாதிரி இருக்கா இந்த ஸ்லைட்ஸ்ல? விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு மிஸ். எஸ், ஓகே ஓகே, தேங்க் யூ. சோ இத பாருங்க, how do these people get to work? சோ இது வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி, ரைட்? ஆன் டைம் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி இப்ப நீங்க ஆன் டைம் பாப்பேன்னா, ரைட்? நேம் இருக்குது, பஸ் இருக்குது, மோட்டார் சைக்கிள் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, வித் ஃப்ரண்ட் 3 வீல்ஸ், ரைட்? இது டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். பாருங்க, இதுல வந்து ஆல்வேஸ் அண்ட் ஒன்று இருக்க போது, often இருக்குது, யூஸ்வலி, நெவர், ட்வைஸ் அ மந்த், எவ்ரி ஃப்ரைடே, சம்டைம்ஸ், லைக் திஸ். சோ இதை நீங்க என்னவா எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு வசனமா எழுத போறீங்க. சுதீஷ், ஃபர்ஸ்ட் வசனத்தை எடுங்க. சுதீஷ் என்றவர் வந்து மோட்டார் சைக்கிள் அடிக்கடி போவாராம், சம்டைம்ஸ் சில வேளை ஆட்டோல போவாராம், 3 வீலர். அதை நாங்க எப்படி நாங்க எழுதுறது என்று சொல்லி பார்த்தா பாருங்க, கீழே சுதீஷ் often goes to work on motorbike. சுதீஷ் வந்து அடிக்கடி வந்து மோட்டார் சைக்கிள்ல போவாராம், but he sometimes travels by a 3 wheeler. ஆனாலாம் அவர் சில வேளையாம் வந்து என்னவாம் 3 வீலர்ல டிராவல் பண்ணுவாராம். அதே மாதிரி பாருங்க, சுஜி, நான் சொல்றேன் பாருங்க, சுஜி always goes to work on
sorry, always go to work on bus, but he never travels by a train. So always இங்க வருது, இந்த neverம் வருது. So எனக்கு இப்ப நவீன், I will give you 2 minutes. நவீனுக்கு என்ன நீங்க வசனம் எழுதுவீங்க? அது ஈஸி திங். அதுல வந்து மாத்தி விட்டா சரி. So எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் அப். நவீனுக்கு அப்படி எழுதுறது என்றதை எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீ ஹேண்ட்ஸ் அப் பண்ணலாம். Yeah, Yoharajan. Also, Achwat, Mr. Achwat. Yes, miss. Yes, you can. Naveen, நீங்க சொல்லுங்க பாப்போம் sentence. Naveen usually goes to work on motorbike, but every Friday travels with friend. Yes, very good, very good. That's the points. Yes, very good. Yes, Mr. Yoharajan, come with the Harshini. Harshini. Arshini, twice in a month, goes to one train. She normally travels by her three-wheeler. That's amazing. That's right, right? That's right. So Ramak solunga babam, same like that. Ram every Monday and Tuesday goes to assembly on bus, but doesn't travels by his friend. Yes, that's fine. So last one, we, right? We often, we always goes to the work on On bus, train. but kadasi, always works, sorry, we always goes to work on bus, but we never Travel by முடியுங்க பாப்போம். train. Sorry? Travel by her train. Travel. Yes, never travels by Travel. a motorbike. Travel by bus. By Yes, train. Yes, travel by train. Very good. So that's it. So is it clear? In the activity clear? Clear, miss. So இப்ப பாருங்க, with situations, without situation. So சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் நாங்க பார்த்து கொண்டு வரணும் அந்த வகையில. சோ இப்ப நாங்க பார்க்க போறது வந்து வென்னை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதுறது. நாங்க இப்போ இதுக்கு முதல் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தோம். என்னது, வாயில வச்சுக்கொண்டு எப்படி நாங்க சென்டென்ஸ் அமைக்கிறது. அட் சேம் டைம்ஸ் என்னது, பட்டை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க சென்டென்ஸ் அமைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தனாங்க. அந்த வகையில இப்ப நாங்க பார்க்க போறது மூன்றாவது டைப், வென்னை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க யூஸ் பண்றது. சோ வென் நாங்க என்னதுக்கு போட போறோம்னு சொல்லி சொன்னா, WH கொஸ்டினுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. வென் என்று சொல்லி சொன்னா எப்போது, ரைட்? when will be held, எப்போது நடந்தது. when will be held, எப்போது நடக்க போகுது, ரைட்? எப்போது. ஆனா இங்க அந்த எப்போதுக்கும் இந்த வென்னுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க கதை கேட்கல. we have to join two sentence with when. என்ன வச்சுக்கொண்டு ரெண்டு சென்டென்ஸை வந்து நாங்க கம்பேர் பண்ண போறோம். ரெண்டு சென்டென்ஸை வந்து நாங்க என்ன செய்ய போறோம், இணைக்க போற. அதே நேரம் இந்த வென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
வென்னுக்கு வந்து இல்லைன்ற ஒரு விஷயம் தான் வந்து இருக்க போகுது. Which means I always chat with my friends when I am free. So நான் எந்த நேரமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட நான் எந்த நேரமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட chat பண்ணி கொண்டிருப்பேன். அப்ப நான் ஃப்ரீயா இருக்கிற டைம். ஸோ நான் ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து நான் chat பண்ணி கொண்டிருப்பேன். She travels when she is with her friends. அவள் அவளோட நண்பர்களோட இருக்கிற நேரத்துல வந்து அவள் டிராவல் பண்ணுவாள். I often help my wife. நான் அடிக்கடி வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப when I am at home, ஹோம்ல இருக்கிற சந்தர்ப்பங்களை வந்து நான் வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். They learn English when they go to the class. So அவங்க வந்து இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்றாங்களாம். அப்ப they go to the class. கிளாஸுக்கு போகக்குள்ள Dilani usually sings songs when she is home. I drink water when I am angry. He sometimes seeks for advice. சில நேரங்கள்ல அவன் வந்து அட்வைஸை வந்து தேடி இருக்கிறான். when he is in troubleல இருக்கீங்களா, பிரச்சனையில இருக்கீங்களா, அட்வைஸுக்காக அவன் என்ன செய்ய அட்வைஸை வந்து தேடி இருக்கான். Tharani spend time with her friends, with her family when she is on vacation. Vacationல இருக்கீங்களா, Tharani ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சோ இத பாருங்க, இது வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி. when பிளஸ் சிச்சுவேஷன். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க என்ன செய்வீங்க, உங்களோட வெக்கேஷன் சொல்லிச்சோன்னா என்ன செய்வீங்க, நீங்க ஹோம்ல இருக்கீங்களா என்ன செய்வீங்க. சோ இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் நம்பர் 1, ரைட்? டே 14 ஹோம்ஒர்க் நம்பர் 1. டே 13 புதன்கிழமைக்கு முதல் இதுக்கான ஹோம்ஒர்க்ஸ் வந்து எனக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ரீசெக் பண்ணுவேன். சோ பாருங்க, இது ஸோ இந்த ஸ்லைட்ஸ் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இது வந்து மேலதிகமான ஆக்டிவிட்டி. வாட் டு யூ டூ அட் வீக்கெண்ட்ஸ்? ஸோ இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சு இந்த டோன்ட் டசன்ட் வச்சுக்கொண்டு வாட் டு யூ டூ அட் வீக்கெண்ட்ஸ், நீங்க வீக்கெண்ட்ஸ்ல என்ன செய்வீங்க? ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் ஃப்ரீ டைம்? உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? இவ்வளவு நேரம் நான் படிச்ச அந்த டோன்ட் டசன்ட் பட் வைல் the last final when யூஸ் பண்ணி வசனம் எழுதினாங்க. அவளத்தையும் வச்சு இதை நீங்க பிராக்டிஸா எழுதி பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியன் கிளாஸ்ல இருந்ததுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது. where do you like to go on holidays? நீங்க ஹாலிடேஸ் விடுமுறை காலத்தை எங்க கழிக்கிறது, எங்க போறதுக்கு இருக்கிறீங்க? what type of movie do you like to watch? எப்படியான படத்தை வந்து நீங்க பார்க்க விருப்பப்படுறீங்க? where does your father work? எங்க உங்களோட ஃபாதர் ஒர்க் பண்றார்? what does your husband do on Sundays? எவ்ரி சண்டேஸ் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்வார்? சோ இது வந்து நான் கேள்வியா தந்திருக்கிறேன். இதுக்கான விட don't, doesn't, when, but, while யூஸ் பண்ணி நீங்க அமைப்பீங்களா இருந்தா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்தியன் கிளாஸ் டே 14ல. so now we are going to can you show my screen? And the screen இப்போ உங்களுக்கு தெரியுதா? No. Okay. So இது வந்து டே 15 இந்த class, right? இன்னைக்கு 15 நான் class complete பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா then tomorrow also you have class, right? நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மணி நேர கிளாஸ் இருக்குது, 16வது கிளாஸ். then புதன்கிழமை நார்மலா இருக்கிற மாதிரி 2 hours கிளாஸ் இருக்குது. then Thursdayயும் உங்களுக்கு 1 hour கிளாஸ் இருக்கும். and Friday 2 hours கிளாஸ். இந்த வீக் மட்டும் உங்களுக்கு அந்த 5 நாளுமே கிளாஸ் இருக்க போகுது. ஆல்சோ சாட்டர்டே சண்டேலயும் வந்து ஒரு நாள் வந்து எடுப்பேன், சாட்டர்டே ஒரு சண்டே. தென் அடுத்த வீக் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கிறபடியா 16, 17 உங்களுக்கு லீவு. ஸோ அதுக்கு நான் உங்களை அந்த 16, 17 கிளாஸுக்குரிய கிளாஸ் தான் இந்த 10ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் உங்களுக்கு எடுக்கிறேன், ரைட்? செவ்வாயும் வியாழன். ஸோ ஆன் கிளாஸ் டைமே நான் சொல்றேன். ஸோ வி ஹாவ் கிளாஸ் ஆன் டுமாரோ, ரைட்? நாளைக்கும் உங்களுக்கான கிளாஸ் இருக்குது, 1 hour கிளாஸ். வியாழக்கிழமையும் உங்களுக்கு 1 hour கிளாஸ் இருக்குது. என்னத்துல இந்த 16, 17 உங்களுக்கு பிக் ஹாலிடே ஒன்று வருதானே அங்கால. ஸோ அந்த பிக் ஹாலிடேக்காண்டி தான் நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு அந்த கிளாஸை முன்கூட்டியே எடுக்கிறேன். ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்கு, யாருமே வந்து தடுமாற வேண்டாம், குழம்ப வேண்டாம், நாளைக்கு கிளாஸ் இருக்குது, ரைட்? ஸோ கம்பேர் திங்ஸ், இது வந்து டே 15 கிளாஸ். ஸோ கம்பேர் திங்ஸ், பிளேஸ் அண்ட் பர்சன்ஸ், which means
நாங்க ஒரு திங்ஸ் எடுத்துக்கொண்டா, பொருட்களை எடுத்துக்கொண்டா, இடங்களை எடுத்துக்கொண்டா, மனிதர்களை எடுத்துக்கொண்டா, எங்களுக்கு வந்து நார்மலாவே வந்து கம்பேரிங் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து நாங்க மிஸ் 3 பிடிஎஃப் பேரை விளங்க மாட்டேங்குது மிஸ். எக்ஸ்கியூஸ் மீ. yeah. பிடிஎஃப் விளங்கல மிஸ். அது தெரியல. Now is it okay? ஓகே மிஸ். ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் வந்து கம்பேர் திங், அதாவது பொருட்களையோ அல்லாது இடங்களையோ அல்லாது மனிதர்களையோ பற்றி நாங்க கம்பேர் பண்ண போறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்பேர்? கம்பேருக்கு தமிழ்ல மீனிங் என்ன பாப்போம். ஒப்பிடுவோம் மிஸ். ஒப்பிடுறது. வெரி குட். ஒரு ஒப்பிடுறது, ஒன்றோட ஒன்று நாங்க ஒப்பிட்டு கதைக்க போறோம். அப்ப we have to know about to compare things, right? என்னத்தை வச்சு நாங்க கம்பேர் பண்ண போறோம்ன்ற விஷயம் தெரியணும். எப்படி கதைக்க போறோம்னு தெரியணும். ஆல்சோ 2 பொருளை நீங்க ஒப்பிடுறீங்களா இல்லாட்டி 3 பொருளை ஒப்பிடுறீங்களான்ற விஷயம் உங்களுக்கு அங்க தெரியணும். சோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற கிளாஸுக்கு என்ன கிளாஸ் மெயின் விஷயம் என்னன்னு சொல்லிச்சோம்னா திங்ஸ், பிளேஸ் அண்ட் பர்சன்ஸ பற்றி நாங்க பார்க்க போறோம். எப்படி ஒப்பிடுறது, திங்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிச்சோன்னா 2 திங்ஸ் எப்படி ஒப்பிடுறது, பர்சன்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிச்சோன்னா 2 பர்சனை எப்படி, அதாவது வந்து ஒரு ஆள் வந்து கிளவரா இருக்கிறார், இன்னொரு ஆள் அவரை விட கெட்டிக்காரரா இருக்கிறார். சோ கிளவரா இருக்கிறது வந்து நாங்க நார்மலா யூஸ்வலி இங்கிலீஷ்ல நாங்க யூஸ் பண்றோம். நாங்க தான் என்னது எஸ் இவர் இவர் ஹி இஸ் கிளவர் பாய் என்று சொல்றோம். அதே மாதிரி அவரை விட கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் இன்னொரு ஆளுக்கு கூட இருக்குன்னா அதை நாங்க அப்படி சொல்றதுன்றதுதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். So shall we start the class? This class? Shall we start the class? Yes miss. Yes. So பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா to describe a noun, ஒரு நவுன், ஒரு பெயர் சொல்ல நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த மாதிரியான இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிற 9 விஷயத்தை உள்ளடக்கி நாங்க என்ன செய்யலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம். நான் இதுல உங்களுக்கு தந்திருக்கிறது வந்து வெறும் வெறும் சும்மா ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள்ஸுக்கு சும்மா வேர்ட்ஸ் தந்திருக்கிறேன். இவ்வளவு தான் எபிஎம்ஸ்ல வருமண்டு இல்ல. முதலாவது விஷயம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்கள்ட்ட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸாமுக்கு வந்து நீங்க இவ்வளவும் படிச்சாலே சரி. வெளியில நீங்க தேடி படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. தேடி படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா too much better, but it's enough for your examinations. 24வது கிளாஸ் முடியும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு இவ்வளவும் உங்களுக்கு போதுமானது. பாருங்க, முதலாவது நாங்க ஒரு நவுனை, ஒரு பெயர் சொல்ல டிஸ்கிரைப் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அது இந்த 9 விஷயங்களால வந்து நாங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். First one, appearance. Appearance which means தோற்றம். ஒரு ஆக்கள தோற்றத்தை பற்றி நாங்க கதைக்க போறோம், ரைட்? ஒரு நவுன் பெயர் சொல்லுன்ற தோற்றம், ரைட்? எஸ், அட்ராக்டிவ். நீங்க அட்ராக்டிவா இருக்கிறீங்கன்னு சொல்றது வந்து அட்ராக்டிவ் இஸ் an appearance which means ஒரு தோற்றம், ஒரு ஆக்கள் எப்படி இருக்கிறோம் நாங்க அவங்களோட வெளி தோற்றத்தை பாக்குறோம். சோ அப்பியரன்ஸ் நாங்க சொல்றோம். சோ விச் மீன்ஸ் வெளி தோற்றத்தை நாங்க அப்பியரன்ஸ் சொல்ல போறோம். சோ இவ்வளவுக்கு நான் மீனிங் சொல்லி கொண்டு வந்தேன்னு சொல்லிச்சோன்னா நான் கிளாஸ் வந்து பினிஷ்ட் ஆயிடும். சோ உங்களுக்கு ஒரு வேலைதாரன், ஆல்ரெடி உங்களுக்கு டிக்ஷனரி நான் பார்க்க சொல்லி இருக்கிறேன். சோ டிக்ஷனரி எடுத்து நீங்க ஒவ்வொரு வேர்டும் எழுதி அதுக்கான மீனிங்கும் எழுதுவீங்களா இருந்தா தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு அந்த மீனிங்கும் மறக்காது, ஸ்பெல்லும் மறக்காது. சோ உங்களுக்கான ஒர்க் ஃபர்ஸ்ட் டே 14ல ஒரு ஹோம்ஒர்க் தந்த நான் டே 15ல you have to write out these nouns, right? These described nouns, then you have to fill out with the Tamil meaning. தமிழ் மீனிங்கோட உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதினீங்கன்னு சொல்லிச்சுன்னா இட்ஸ் பெட்டர், மச் பெட்டர், ரைட்? இது வந்து இந்த ஹோம்ஒர்க் இல்ல, நான் தர்ற ஹோம்ஒர்க் இல்ல. உங்களோட பர்சனலா நீங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு சொல்லிச்சோன்னா யூ ஹாவ் டு டூ திஸ், ரைட்? ஸோ அப்பியரன்ஸ் சொல்லிச்சோன்னா தோற்றம். பர்சனாலிட்டி, பண்புகள், உள்பண்புகள், பர்சனாலிட்டி. ஒரு ஆளை பார்த்தாலே அவர்கிட்ட பர்சனாலிட்டி தெரியும் சொல்ல, அவரோட கதைச்சாலே பர்சனாலிட்டி தெரியும்னு சொல்லுவோம், பர்சனாலிட்டி. சவுண்ட்ஸ், சத்தங்கள், சத்தங்களே நிறைய இருக்குது, ரைட்? டெஃபெனிங், faightening, cars, cursed, loud, melody, muse, noise, quiet, raspy, soft, voiceless. எல்லாமே வந்து சவுண்ட் தான், டைப் ஆஃப் சவுண்ட்ஸ் அப்படி நாங்க டிஸ்கிரைப் பண்றதோ அதுக்கான வேர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம், நேரம். ஏன்சன்ட் டைம், பழைய காலம். மாடர்ன் டைம், இப்பத்த காலம்.
அப்படி டைம்ஸை வந்து நாங்க டிஸ்கிரைப் பண்ண போறோம்னு சொல்லி இதுக்குள்ள ஒன்றை பிக் பண்ணி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா we have to describe that time. Feelings, there are two feelings, right? மனசை பொறுத்தவரையில there are two feelings. First one is positive and the second one is negative. Positive என்று சொல்லி சொன்னா என்ன? நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான உணர்வுகள். மறைமுகமான உணர்வுகள் வந்து நெகட்டிவா வரும். பாசிட்டிவ் நேர்மறையான உணர்வுகள். அதாவது வந்து எங்கள்கிட்ட இருக்கணும்னு நாங்க யோசிக்கிற விஷயத்த வந்து ஃபீலிங்ஸ் பிளஸ், ஃபீலிங்ஸ் மைனஸ் என்ன நெகட்டிவ், ரைட்? சைஸ், சைஸ், சைஸ் நார்மலா சைஸ் தெரிஞ்ச விஷயம், அளவுகள். பிக், ஃபேட், கிரேட், இமன்ஸ், லார்ஜ், லிட்டில், மேசிவ், மினரேட், short, small, tiny, teeny. So these are the size. Then conditions, கட்டுப்பாடுகள், conditions, right? Conditions, crazy, super, really, modern, someone else. Feelings மைனஸ்லயும் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடாத விஷயத்த வந்து இந்த மைனஸ்ல இருக்க போகுது, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருக்க போகுது. கன்ஃபியூஸ், ஸ்ட்ரெஸ்ட், ஜெலஸ், நர்வஸ், sorrow means கவலை. ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடாத விஷயத்த வந்து ஃபீலிங்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஷேப், அமைப்புகள் வந்து ஷேப்பை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், நான் ஒன்று டிஸ்கிரைப் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கினாத்தான் அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு விளங்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு ஃபில் அவுட் வித் த தமிழ் மீனிங். ஸோ ஒரு செக்ஷன்ல 9 செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷன்ல கிட்டத்தட்ட 10 சொல்லி இருக்குது. 90 சொல்லுக்கான மீனிங் நீங்க தேடி எழுதுவீங்களா இருந்தா தென் கிளியர், ரைட்? சோ பாருங்க, இது சம் அட்ஜெக்டிவ். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது டிஸ்கிரைப், ஒரு நவுனை அப்படி நாங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நாங்க சம் அட்ஜெக்டிவ், ரைட்? அதாவது அட்ஜெக்டிவ்னு சொல்லி சொன்னா மேலதிகமா அந்த ஷேப், சைஸ், டேஸ்ட், சவுண்ட் அதை எப்படி நாங்க ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அழகான பெண்ணுன்னு நாங்க சொல்லுவோம், அதுல வந்து பியூட்டிஃபுல் கேர்ள்ன்னு நாங்க சொல்லுவோம். சோ பியூட்டிஃபுல் கேர்ள்ன்றது வந்து தட்ஸ் ஃபைன், அது உண்மையான ஒரு விஷயம். வெரி பியூட்டிஃபுல், மிக அழகான, மிக அழகானன்னு சொல்லுவோமே, அந்த மிக வந்து இட்ஸ் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ். சோ அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தவரை ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப், கர்வ் ஷேப், ப்ராட் ஷேப், ஸ்டீப் ஷேப், ஈவன் ஷேப், ஃபிளாட்டா இருக்குது நாங்க சொல்லுவோம், ஃபிளாட்டா இருக்குது, அது வந்து சமதரையா இருக்குது, ஹிலியா இருக்குது, மலைப்பாங்கான இருக்குது, ரைட்? சோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, நேரா இருக்கு. சோ ஷேப்பை நாங்க சொல்லணும் படிச்சுட்டோம்னா இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து நாங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். தென் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ், ஸ்கினி சைஸ், சினி சைஸ், லாங் சைஸ், ஷார்ட் சைஸ். சோ சைஸை வந்து நாங்க என்ன செய்யலாம், some adjective வந்து சைஸை வந்து நாங்க யூஸ் பண்ணி கதைக்க போறோம்னு சொன்னா we have to consider about these things. சவுண்ட்ஸ்லயும் இருக்குது பாருங்க, கார் சவுண்ட், மியூட் சவுண்ட், நாய்ஸ் சவுண்ட், மெலடி சவுண்ட், ஹஸ்கி சவுண்ட், ஸோ லவுட் சவுண்ட். ஸோ சவுண்ட்ஸையும் வந்து நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு இப்படியான அட்ஜெக்டிவை வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டேஸ்ட். டேஸ்ட்னு சொல்லி சொன்னா சுவை. எங்களோட சுவையை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கும் எங்களுக்கான வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ் இருக்குது. வெரி டேஸ்டி சொல்லுவோம், ஃப்ரெஷ் டேஸ்டி, யூசி, அதாவது வந்து தண்ணித்தன்மையா இருக்கிற சாப்பாடு நாங்க யூசி, இட்ஸ் லைக் அ யூசி. ஸ்பைசி, உரைப்பான, பிட்டர், உப்பான, பிளாண்ட், எல்லாம் சேர்த்தது, ரைட்? டிலீஷியஸ், மிகவும் சுவையான, டிலீஷியஸ். இட் வாஸ் அ டிலீஷியஸ் டின்னர் நாங்க சொல்லுவோமா இருந்தா மிக சுவையான உணவை நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். ஸோ டைம் நீங்க டின்னருக்கு போறீங்க. ஸோ ஹவ் அபவுட் த டின்னர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம். என்னது, இட் வாஸ் சோ டிலீஷியஸ் சொல்லி சொன்னா சரியான, மிக சுவையானது. ஸோ இதுல இருக்கிற விஷயத்த வந்து ரியல் லைஃப்ல வந்து நீங்க கதைச்சு பழங்க. ஷேப் பண்ண சொல்லி சொன்னா இது ஸ்ட்ரைட்டா இருக்குமா, ஷேப் இஸ் திஸ் ஸ்ட்ரைட், விச் மீன்ஸ் இந்த ஷேப் அப்படி இருக்குது, சைஸ் அப்படி இருக்குது, சவுண்ட், இந்த சவுண்ட் அப்படி இருக்குது, டேஸ்ட் அப்படி இருக்குது. ஸோ இந்த 4 விஷயத்தையும் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தந்திருக்கிறேன். ஸோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டீங்க, அதுக்கு நிறைய அட்ஜெக்டிவ் வந்து இருக்க போகுது. ஸோ அதுல 4 நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டுக்கிறேன். பாருங்க, லெட் ரைட். He is handsome, he is tall, he is very kind, he is a software engineer. So let's try. இது வந்து ட்ரை, ஒரு ஆளை பற்றி நாங்க டிஸ்கிரைப் பண்ண போறோம். நான் இப்ப சொன்னேன் முதல்ல, டிஸ்கிரைப் பண்றது தான் இப்ப நாங்க பார்த்துக்கொண்டிருக்கோம். கம்பேர் பண்றது அடுத்த கட்டம் பார்க்க போறோம். சோ இப்ப டிஸ்கிரைப் பண்ண போறோம். ஒரு படத்தை தந்துட்டு இவரை பற்றி சொல்லுங்க சொல்லி சொன்னா, he is handsome.
இவர் வந்து பாய்ஸை வந்து நான் ஹேண்ட்ஸம் சொல்றது, கேர்ள்ஸ் பியூட்டிஃபுல்ன்ற மாதிரி பாய்ஸுக்கு ஹேண்ட்ஸம். ஹீ இஸ் டால், உயரமானவர். ஹீ இஸ் வெரி கைண்ட், மிக அன்பானவர். ஹீ இஸ் a சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஷீ இஸ் பிரிட்டி, வடிவானால தான் பிரிட்டி என்று சொல்றது. ஷீ இஸ் chubby like a pat, right? She is clever, she is an assistant manager. So இதுல ஏன் அன் வந்திருக்கு, இவருக்கு he is a software engineer தான் போட்டிருக்கு, பட் she is an assistant manager போட்டிருக்கு. why ஏன் அன் போட்டிருக்கு assistant managerக்கு முன்னுக்கு? what is the reason? அதாவது வந்து இந்த மேனேஜருக்கு முன்னுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு முன்னுக்கு அன் போட்டிருக்குது, ஏன்? why? யாரா சொல்லுங்க பாப்போம். Vowels நாலே மிஸ். Vowels. Bubbles, very good. Vowels, miss. Bubbles, yes, very good. So இத வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க. He is, she is, they are, it is, right? இதை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இருந்தா சொந்தமா, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கம்பேர் பண்றது எப்படின்னு நான் சொல்லி தரலாம். அந்த அட்ஜெக்டிவ் எப்படி நாங்க how to compare the adjective, அதுல வந்து 2 டைப் இருக்கு, அது வேலைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முதல் இதை நீங்களே செய்யணும். he is handsome, he is tall என்ற மாதிரி இவரை பற்றி நீங்க டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்டா செகண்ட் ஒன் வேர்வை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. தென் இவர்களை பற்றி they are, தென் இந்த ரபிட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. பாப்போம். ஸோ ஐ வில் கிவ் யூ 2 minutes. ஸோ நீங்க டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. ஸோ அந்த வசனத்தை எழுதிட்டோம்ன்றாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் ஜோஹராஜன், மிஸ்டர் ஜோஹராஜன், நீங்க சொல்லுங்க பாப்போம். He is Raju. Is Raju? He is tall. He is tall. Okay. He is handsome. He is handsome. Okay. He is a policeman. Okay. So that's fine. So she is like that. அதே மாதிரி வரப்போகுது. அதே மாதிரி தேக்கு சொல்லுங்க பாப்போம். They are. They are best friends. Yes. They are playing. Okay. They are happy. Okay. They are students. They are happy, they are students. Then இந்த rabbitக்கு சொல்ல போறீங்க. It is rabbit. அதுக்கு நான் சொல்றேன் rabbit. It is beautiful. Okay. It is jumping. Very good. So jumping. So இதை வச்சு லைக் நாங்க ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொன்னோம்னு சொல்லி சொன்னா தட்ஸ் ஃபைன். ஸோ இது உங்களுக்கு ட்ரை பண்ணத்தான் இந்த விஷயம் தந்தேன் நான். ஸோ அங்கால வந்து நாங்க இப்போ மெயினா வந்து ஒரு உங்களோட கிராமட்டிக் செக்ஷன் வந்து
ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து நாங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு முன்ன மீட்டிங் வந்து எண்ட் ஆக போகுது. ப்ளீஸ் ரீஜாயின் இட். 2 minutesல திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. தென் வி வில் கன்சிடர் அபவுட் திஸ் திங், ரைட்? ஸோ இதை வந்து மீட்டிங் வந்து எண்ட் ஆக போகுது. எண்ட் ஆகினா நீங்க திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. ஓகே?